Before I start, I want to give thanks again to our senior pastor for the opportunity to stand before you this morning. இந்த காலை நேரத்தில் முதல் நான் தொடங்குவதற்கு முன்பாக நான் விசேஷமாக எங்களுடைய தலைமை போதருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார் தேவ வார்த்தையை பிரசங்கம் பண்ண எங்களுக்கு. And when you get tired, what do? களைத்து போயிருக்கக்குள்ள நாங்கள் என்ன செய்வது உண்டு? You rest. நாங்கள் ஓய்வெடுப்பது உண்டு. And you get energy again. You try to refill your body. எங்களுடைய சரீரம் அதுல நாங்கள் ஓய்வெடுக்கக்குள்ள எங்களுடைய சரீரம் வந்து அதுல இன்னும் அதாவது ஒரு புது பலன் எங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். And oftentimes we drink water. அநேக நேரத்தில் நாங்கள் தண்ணீரை குடிப்போம். How many of you drank water this morning? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தண்ணீரை குடித்து வந்திருக்கீங்க? Show with the hands. I want to see how many people have drank water this morning. காலை நேரத்தில் கரத்து உயர்த்தி காட்டுறீங்களா? எத்தனை பேர் தண்ணி குடிச்சு வந்திருக்கீங்க? Water is it's an amazing thing that God created. ஆண்டவர் வந்து இந்த தண்ணீரை அவர் படைத்தது அது உண்மையாக ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். It is said that water is the driving force of all nature. சொல்லப்பட்டது என்றால் தண்ணீர் அனைத்தையும் இயற்கையும் We know that water gives life. Amen. நாங்கள் அறிந்திருக்கிறோம் தண்ணீர் வந்து ஜீவனை தரும். Why do you drink water? எதுக்காக தண்ணீரை குடிக்கிறீர்கள்? Because you're thirsty? தாகமா இருக்கக்குள்ள. Is that the only reason you drink water? அது காரணமா? Or is it because your body needs it? இந்த உங்களுடைய சரீரம் தேவை. Why does your body need it? ஏன் சரீரம் அது உங்களுக்கு தேவைப்படுகிறது? Next slide, if there's somebody on there. Dilipan, can you switch over to there you are. Next slide. Okay. This is a little bit of a science class this afternoon. Or this morning rather. Your body needs water. உங்களுடைய சரீரம் தண்ணீர் அதாவது தண்ணீர் அதுக்கு தேவை. About 60% of your body is made up of water. 60% தண்ணீர்னாலே உங்களுடைய சரீரம் உண்டாக்கப்பட்டது. 65%. 65%. Every organ in your body needs water. சரீரத்தில் இருக்கின்ற எல்லா உடல் பகுதியில காணப்படுகிறோம் தண்ணீர் மிக முக்கியம். Your brain, your heart, your lungs, your kidney, your eyes, your muscles, your blood vessels, they all need water. எங்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற எல்லா நாங்கள் பார்த்திருக்கிறோம் அது மூளையா இருக்கலாம் அதாவது எங்களுடைய உடல் அது எல்லாவற்றிலுக்கு தண்ணீர் மிக முக்கியம். Because water equals life. காரணம் தண்ணீருக்கு அதுடைய அதாவது அது ஜீவனுக்கு சம்பந்தம். Yes or no? ஆம் இல்லையா? But water can also be dangerous. ஆனா தண்ணீர் சில நேரம் அது ஆபத்தான ஒரு காரியம். Water can also cause destruction. சில நேரம் தண்ணீர் வந்து எங்களை அதாவது ஒரு அழிவுக்கு கொண்டு போகலாம். And God created this. கர்த்தர் இதை உருவாக்கினார். Water is one of the only things in the world where we know what the ingredient is. தண்ணீர் மட்டும்தான் இந்த உலகத்துல எங்களுக்கு தெரியும் அது எப்படியாக உண்டாக்கப்பட்டது. Does everybody know how to make water? எத்தனை பேருக்கு தெரியுமா யாராவது தெரியுமா தண்ணீர் எப்படி அது உருவாக்கப்பட்டது? Yes? No? ஆம் இல்லை. In chemistry class, you learn what water is made out of. Everybody did this one day. You all went to school. You did chemistry a long time ago for some people, right? In chemistry class, H2O, exactly. 2 parts hydrogen, 1 part oxygen. We know the ingredients. அதுல நாங்கள் அந்த ingredients-ஐ நாங்கள் அறிந்திருக்கிறோம். But can you make it? அதை நாங்கள் உருவாக்கலாமா? Can you make it? அது நீங்கள் அதை உருவாக்குங்களா? Can you make it in your kitchen? No. But you know the ingredients. But God made it. கர்த்தர் அதை உண்டாக்கினார். And because we need it. எங்களுக்கு அது தேவை. Turn with me in your Bibles to the book of Genesis. உங்களுடைய வேதாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமம் புத்தகத்துக்கு. We're going to read chapter 1. முதலாம் அதிகாரத்துக்கு போவோம். Verses 1 and 2. முதல் 2 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். We all know these words. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். I'll read in English first. நான் ஆங்கிலத்தில் அதை முதல் வாசிக்கிறேன். In the beginning, God created the heavens and the earth. The earth was without form and void, and darkness was on the face of the deep, and the Spirit of God was hovering over the face of the waters. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி அனைத்தையும் வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். I also want you to read with me Genesis chapter 2. இரண்டாவது அதிகாரத்தை நாங்கள் அதை வாசிப்போம். Verse 7. 7ஆம் வசனம்.
And the Lord God formed man of the dust of the ground, and he breathed into the nostrils the breath of life, and man became a living being. ஒருவர் அதை வாசிப்பீர்கள் என்றால் 7ஆம் வசனம். In the beginning, when God created the heavens and the earth, water was already created. நாங்கள் பார்க்கிறோம் வானமும் பூமி கர்த்தர் முதல் உண்டாக்கக்குள்ள தண்ணீரும் அந்த இடத்தில் உண்டாக்கினார். But if you read the scriptures, at that time there was chaos on the earth. நீங்கள் வேதத்தை வாசிக்கக்குள்ள முழுவதும் உலகத்துல ஒரு கஷ்டம் ஒன்று ஏற்பட்டது. Because water can cause chaos. காரணம் தண்ணீர் வந்து அழிவு சில நேரம் கொண்டு வரும். But water can also give life. ஆனா அதே பொழுதும் தண்ணீர் சில நேரம் அது ஜீவனம் கொடுக்கும். And then we read in verse 7 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தோம். that God breathed life into man from the dust of the ground. மனிதன் எவ்விதமாக மண்ணில முதல் உருவாக்கக்குள்ள கர்த்தர் அந்த இடத்தில் அவர் சுவாசம் அனுப்பினார். And I just told you, your body is made up of almost 65% water. நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய சரீரம் 65% தண்ணீராலே அதுல இருக்கிறது. Kapil, come stand right here. God created this. கர்த்தர் இவரை படைத்திருக்கிறார். God created you. கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். You know the ingredients of how to make water, but you can't make it. உங்களுக்கு தெரியும் தண்ணீர் எவ்விதமாக நாங்கள் அது செய்யலாம், ஆனா எங்களால அது செய்வதற்கு முடியாது. We know what's inside of this human. இந்த மனுஷருடைய அந்த உடல்ல எங்களுக்கு தெரியும் என்ன உள்ளுக்கு இருக்கிறது. But we can't create this. ஆனா இதை நாங்கள் உண்டாக்க எங்களால முடியாது. Amazing, right? God is the almighty physician. ஆண்டவர் எங்களுக்கு சர்வ வல்ல உள்ள அவர் எங்களுக்கு வைத்தியர். He is the almighty creator. சர்வ வல்ல சிருஷ்டிகர். And he uses water as one of the main ingredients to create you and I. நாங்கள் காணப்படுகிறோம் அந்த தண்ணீரை அவர் பயன்படுத்துகிறார் எங்களை உண்டாக்குவதற்கு. Because without water we die. தண்ணீர் இல்லாமல் நாங்கள் மரித்து போவோம். And just like water in the Bible represents a lot of things. It also represents Jesus. வேதத்தில் காணப்படுகிறோம் தண்ணீர் வந்து अनेक விஷயங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். A lot of people in this world think they don't need Jesus. அநேகர் யோசிக்கிற காரியம் என்றால் இயேசுவினுடைய வாழ்க்கை தேவையில்லை என்று. They think that they can live this world by themselves with their own talents, their own skills, their own free will, whatever they want to do. அநேகர் யோசிக்கிற விஷயம் என்பது என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற திறமையினாலே அவர்கள் உயிரோடு வாழ்கலாம் என்று. They think that I can take care of myself, I trust in myself, I am capable of doing everything on my own. அவர்கள் யோசிக்கிற விஷயம் என்பது என்றால் என்னாலே எல்லாம் செய்ய முடியும், அதாவது என்னை நான் வடிவா என்னாலே கவனிக்க முடியும் என்று. Do you know how foolish that sounds? அது விதமான ஒரு மடியத்தனம் என்று நீங்கள் பார்க்கிறீங்களா? I'll give you an example. ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். In you, you have your mind, your spirit, your soul, and your body. உங்களுக்குள் உங்களுடைய ஆவி அதாவது உங்களுடைய ஆவி ஆத்மா மனம் சிந்தனை எல்லாம் உங்களுடைய சரீரத்துக்குள் இருக்கிறது. God gave you free will. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். He allows you to think however you want. நீங்கள் விதமாக யோசிக்க விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செய்யலாம். But he created you. ஆனா அவர் உங்களை சிருஷ்டித்தார். When you go to the car dealership and buy a car, நீங்கள் ஒரு வாகனம் ஒன்று வாங்கக்குள்ள does the dealer tell you, here's all of the ingredients, here's 4 tires, here's a steering wheel, here's 4 seats, go build it yourself? அந்த போய்க்குள்ள அவங்க சொல்லுவாங்களா 4 டயர் இருக்குது இது இருக்குது நீங்கள் அந்த வாகனத்தை நீங்கள் உண்டாக்குங்கள் என்று? Is that what they do? அது அவர்கள் செய்கிறதா? No, they have a car that's brand new. அவர்கள் ஒரு புதியதான ஒரு வாகனம் ஒன்று வைப்பார்கள். With warranty. அதுல வாரண்டி இருக்கு. And then you buy the car from them. அந்த வாகனம் நீங்கள் அவர் மூலமா அவங்க நிமித்தமாக வாங்குவீங்க. Does the dealer tell you how to drive the car? அந்த வாகனத்தை ஓடுவதற்கு அது அவர்கள் சொல்லுவார்கள் எப்படி ஓட வேண்டும்? Yes or no? ஆம் இல்லையா? He assumes you know how to drive a car. அவர்கள் யோசிப்பார்கள் உங்களுக்கு வாகனம் ஓட தெரியும். What happens if you get into a car accident? உங்களுக்கு ஒரு வாகனத்துல ஒரு ஆபத்து ஒன்று நடக்குள்ள என்ன நடக்கும்? What happens when something goes wrong with the car? வாகனத்துல ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குள்ள என்ன நடக்கும்? What do you do? நீங்க என்ன செய்வீர்கள்? Do you fix it? நீங்கள் அதை முயற்சி எடுப்பீர்களா ஃபிக்ஸ் பண்ண? You don't know how to fix it. அது செய்ய உங்களுக்கு தெரியாது. So you got to go back to the dealership. நீங்க மறுபடி வாங்கின இடத்துக்கு கொண்டு போக வேண்டும். Your body was created by God. உங்களுடைய சரீரம் தேவனாலே உண்டாக்கப்பட்டது. He has given you free will. உங்களுக்கு அவர் அந்த சுயத்தை தந்திருக்கிறார். But you cannot depend on your body.
உங்களுடைய சரீரத்தின் மேல நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது. Just like you cannot depend on your own mind. அதே பொழுது அதே உங்களுடைய சிந்தனை மேல நம்பிக்கை வைக்கிறது மாதிரி. That's why God says trust in the Lord with all your heart. Don't lean on your own understanding. இதால தான் கர்த்தர் சொல்றார் உங்களுடைய சுய புத்தியின் மேல சார்ந்து இருக்காமல் அவர் மேல உங்களுடைய இருதயத்தை வையுங்கள். Because when you need something from God, then you have to go to him. தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்தில் நாங்கள் தேவனிடத்தில் போவது உண்டு. And one of the main ingredients that God used to build you is water. கர்த்தர் பாவித்த ஒரு காரியம் எங்களை உண்டாக்கக்குள்ள தண்ணீர் என்று காணப்படுகிறோம். As I said before, water has the power to give life. நான் சொன்னது போல தண்ணீர் வந்து ஜீவனை தரும். But it also has the power to destroy. அதுக்குள் இருக்கிற வல்லமே மனிதர் அதுக்குள் இருக்கிற வல்லமே அழிவுக்கு கொண்டு போகும். How many of you fast? எத்தனை பேர் இந்த இடத்தில் உபவாசத்தில் இருப்பீர்கள்? Okay, when you fast, Sarah Auntie, how many days do you fast? சும்மா சொல்லுங்க. Oh my God. Very good. Amen. So when most people fast, they fast a few days, maybe a couple weeks. அநேகர்கள் வந்து அவர்கள் உபவாசத்தில் இருக்கக்குள்ள கொஞ்சம் நாட்கள் எடுப்பார்கள், அநேகர்கள் நாட்கள் எடுப்பார்கள். What is she fasting from? எங்க இருந்து அவர்கள் அந்த உபவாசத்தை செய்கிறார்கள்? Food. சாப்பாடிலிருந்து. Not water. தண்ணீர் இல்ல. She just said she kept water. அவங்க சொன்னாங்க தண்ணீர் நான் வைச்சிருக்கிறேன் என்று. So she's fasting from McDonald's, KFC, rice and curry, all that stuff, but she'll still drink water. அவர்கள் அந்த உபவாசத்துல சாப்பாடு அதை சாப்பிடாமல் அவர்கள் தண்ணீர்ல கூட உபவாசத்தில் இருப்பார்கள். What happens when you don't drink water? தண்ணீர் குடிக்காத நேரங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும்? What happens? என்ன நடக்கும்? You get dehydrated. Okay. And then what? How do you feel? அதுல நாங்கள் விதமாக ஃபீல் பண்ணுவோம். You feel dizzy. You feel lightheaded. தலை அதாவது உங்களுக்கு மயக்கம் சில நேரம் வரும். You start getting aches and pains in your body. சரீரத்தில் சில நேரம் வேதனை வரும். Because you need water. காரணம் தண்ணீர் மிக முக்கியம். Science says that man cannot be without water for at least maximum 3 to 5 days. சொல்லப்பட்டது 3 நாட்களுக்கும் 5 நாட்களுக்கு ஒரு மனுஷன் தண்ணீர் இல்லாமல் அவனால வாழ முடியாது. God is an amazing scientist. ஆண்டவர் அவர் ஆச்சரியமுள்ள ஒரு தேவன். I marvel when I look at the human body and see how amazing he created you and me. நான் அந்த சரீரத்தை எவ்விதமாக கர்த்தர் படைத்தார் என்று எனக்கு அது ஆச்சரியமா இருக்குது. எப்படி கர்த்தர் என்னையும் உங்களையும் அப்படியே படைத்திருக்கிறார். God uses water in your body to regulate your body. ஆண்டவர் வந்து அந்த தண்ணீர் வந்து உங்களுக்கு அது முக்கியமாக கொடுத்திருக்கிறார். Water is used to control your body temperature. சரீரத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் அது என்ன செய்யும்னா கண்ட்ரோல் பண்ணும். So if you don't have enough, உங்களுக்கு அது இல்லாமல் இருந்தால் you can get a headache. உங்களுக்கு தலை அந்த மயக்கம் சில நேரம் வரும். You can suffer a stroke. உங்களுக்கு ஸ்ட்ரோக் சில நேரம் வரும். You can have organ damage. சரீரத்தில் இருக்கின்ற பகுதி சில நேரம் அது கெடுக்கப்படும். Plus, what is in that water in your body? அந்த தண்ணியில என்ன இருக்குது உங்களுடைய உடல்ல? Blood. ரத்தம். Blood cells. ரத்தம். And in those blood cells, oxygen. அதுல காணப்படுகிறோம் அந்த ரத்தத்துக்குள் ஆக்ஸிஜன் இருக்கிறது. Which carries your nutrients, all the important things to build you and keep you healthy. உங்களுடைய சரீரத்தை நல்ல சுகத்தோடும் அது கட்டுவதற்கும் அந்த காரியங்கள் இருக்கிறது. The Bible tells us in Leviticus 17:11. லேவியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லப்படுகிறது. For the life of the flesh is in the blood. நாங்கள் காணப்படுகிறோம் என்றால் அந்த ரத்தம் அது ஜீவன் தருகிறது என்று. For the life of the flesh is in the blood. எங்களுடைய சரீரத்தில் மாம்சத்துக்குள் இருக்கிற ரத்தம் அது ஜீவன் தருகிறது என்று காணப்படுகிறோம். In order for you to live, you need water. நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு எங்களுக்கு என்ன தேவை? தண்ணீர். And you need blood. ரத்தம். You know who this is? இது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Jesus. இயேசு. We all know this. எங்களுக்கு இது தெரிந்த ஒரு காரியம். So I'm just reminding you. அது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். Because Jesus' blood has sustained us. இயேசுடைய ரத்தம் எங்களை அதாவது எங்களை காத்தது என்று காணப்படுகிறோம். The blood that was shed on the cross has cleansed you. உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இயேசுடைய ரத்தம் அது உங்களை சுத்திகரிக்கும். In your body, when your blood gets dirty, what does your body do to clean it? Does anyone know? உங்களுடைய சரீரத்தில் அந்த ரத்தம் சில நேரம் அது ஒரு ஊத்து? Yes. அசுத்தமாக இருக்கக்குள்ள அது எவ்விதமாக எங்களால் அது சுத்தமாக்க முடியும் என்று யாராவதுக்கும் இந்த இடத்துல தெரியுமா? Kidneys. Exactly. God has created organs called kidneys to filter your blood.
ஆண்டவர் அதை எங்களுடைய சரீரத்தில் படைத்திருக்கிறார் என்றால் அந்த ரத்தம் அந்த இடத்தில் ஒழுங்கா ஓடுவதற்கு. So when your kidneys start to not function properly, your blood gets dirty. அது ஒழுங்கா அந்த காரியம் நடக்காமல் இருக்கிறது என்றால் எங்களுடைய ரத்தம் என்ன நடக்கும் என்றால் அது அசுத்தம் அதுக்குள் வரும். It gets toxic. விஷம் அதோட வரும். And you can start getting sick. வருத்தம் அதன் மூலமாக தான் வருகிறது. It is amazing the way God has built you. கர்த்தர் எப்படி நம்மை படைத்திருக்கிறார், அது உண்மையான ஒரு ஆச்சரியமான காரியம். Turn with me to Ephesians chapter 5 verse 26. திருப்பிக் கொள்ளுங்கள் எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Ephesians chapter 5 verse 26. 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். That he might sanctify and cleanse it with the washing of water by the word. That he might sanctify and cleanse it with the washing of the word. சொல்லப்பட்டது என்றால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அது என்ன செய்யும் என்றால் அது எங்களை சுத்திகரிக்கும். When I was meditating on my sermon, God showed me that this is your kidney. நான் இந்த செய்தியை நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நான் இதை ஆயத்தப்படுத்துகிற நேரம் கர்த்தர் என்னோடு பேசின விஷயம் என்பதென்றால் எங்களுடைய கையில் இருக்கின்ற வேதாகம் தான் எங்களை சுத்திகரிக்கும். You need God's word daily. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில அனுதினம் ஒவ்வொரு நாளும் தேவை. If you know anybody who has kidney failure or anyone who's on dialysis, who's getting their kidneys cleaned, they don't do it once a month. இப்படியான அந்த வருத்தத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர் மாதத்தில் ஒரு தடவையாக அந்த சுத்தத்தை அவர்கள் செய்வதில்லை. Hello, you cannot just go and clean your kidneys once a month. அதை நாங்கள் மாதத்தில் ஒரு தடவையாக அதை நாங்கள் சுத்தம் செய்வதற்கு முடியாது. If someone has kidneys that do not work, do you know how often they have to clean their kidneys? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவுக்கு அவர்கள் அதை சுத்தமாக்க வேண்டும்? Yeah, sometimes once every 3 days, sometimes if it's really bad, once a day. In other words, they must constantly have cleansing, filtering. இதில் என்ன சொல்லுவாருன்னா அது கூட ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு நாட்கள் அதை கூட சுத்தமாக்கப்பட வேண்டும். That he might sanctify and cleanse it with the washing of water by the word. The Bible says the equivalent of you cleansing your body over an alam every day. You must use God's word to clean yourself, to filter all the negative thoughts, the outside influence, the toxicities of the world. நாங்கள் பார்க்கிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் அது எங்களுக்கு தேவை. என்றால் வெளியில இருக்கின்ற காரியங்கள் அது சில நேரங்கள் எங்களுடைய மனமை தாக்குகலாம், எங்களை வேறொரு பாதைக்குள் கொண்டு போகலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை அது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. Amazing, isn't it? அது ஆச்சரியமானது. ஆமென். When astronauts, எல்லாருக்கும் தெரியும் astronauts, when they go into space and they're going and exploring other planets, what are they looking for? எல்லாருக்கும் விளங்குதானே? When astronauts go into space and they take a rocket ship and they go through the universe and travel through the solar system, what are they looking for? Other planets? So what? There's so many other planets. You want to translate that? அநேக planets அந்த இடத்தில் இருக்கிறது. But if they find a planet, it means nothing unless they find water. அது ஒரு இடம் அவர்கள் அது பிரயோஜனமா இருக்கும், அந்த இடம் தண்ணீர் அதுல இருக்கும் என்றால். Because without water, life cannot exist. தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை அந்த இடத்தில் இருக்காது. That is why astronauts, when they travel far distances and they discover new planets, the first thing they're looking for is signs of water, whether it be water in gas form, water in ice form, or liquid form. They need water. காணப்படுகிறோம்டா இவர்கள் பயணம் செல்ற இடங்கள் அவர்கள் முக்கியமாக ஒரு இடத்தை அதில் எடுப்பார்கள் என்றால் அந்த இடம் அதுல தண்ணீர் இருக்க வேண்டும். Because water equals life. காரணம் தண்ணீர் அது ஜீவனை தரும். What does God say about this? கர்த்தர் என்ன இது பற்றி சொல்கிறார்? Turn with me to the book of John chapter 4 verses 13 and 14. யோவான் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வேதாகம்.
This is Jesus talking to the Samaritan woman. இயேசு சமேரியா ஸ்திரீயானவளோட பேசுகிறார். This is a story that we all know. இது எங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம். Jesus asks her to give him a drink of water. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார் ஒரு தண்ணீர் குடிப்பதற்கு தாரும் என்று. And then he replies in verse 13. Jesus answered and said to her, "Whoever drinks of this water from the well will thirst again. But whoever drinks of the water that I shall give him will never thirst. But the water that I shall give him will become in him a fountain of water springing up into everlasting life." கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். I said that you need water. Every day you have to drink water. நான் சொன்னேன் உங்களுக்கு தண்ணீர் வந்து உங்களுக்கு மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் குடிக்க வேண்டும். Your doctor would have told you you should drink at least 8 glasses of water a day. உங்களுடைய வைத்தியர் சில நேரம் சொல்லியிருப்பார்கள் 8 தரமாக நாங்கள் அதை குடிக்க வேண்டும். How many of you drink 8 glasses of water a day? எத்தனை பேர் அந்த 8 கிளாஸஸ் ஒரு நாளுக்கு குடிப்பீர்கள்? Okay, 3 people listen to your doctor. Very good. ஒரு 3 பேர் தான் உங்களுடைய வைத்தியர்களுடைய ஆலோசனை கேக்குறீங்க. நல்லது. Why do they tell you to drink 8 glasses of water a day? ஏன் அவர்கள் அதை சொல்கிறார்கள்? Why? ஏன்? Solungo. What else? Because you lose water all the time when you cry, when you sweat, when you go to the bathroom. Your body needs water to function. So you have to replace that water. That's why they tell you to drink 8 glasses of water a day. அவர்கள் சொல்லுகிற காரியம் ஏனென்றால் நாங்கள் சில நேரம் அழுகிறது நேரம் இல்லைன்னா சில நேரம் நாங்கள் வேர்வை சிந்திக்கிறது நேரம் தண்ணீர் எல்லாம் அந்த இடத்தில் வெளியில வருகிறது. ஸோ ஆகவே அது நாங்கள் எடுக்க வேண்டும் என்று தான் எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுவார்கள். And God has built you so amazingly that when you don't drink water, you get thirsty. ஆண்டவர் எங்களை நல்லா படைத்திருக்கிறார். நாங்கள் தண்ணீர் குடிக்காத நேரத்தில் எங்களுக்கு தாகம் வரும். So what happens when you get thirsty? தாகம் வரக்குள்ள என்ன நடக்குது? How do you feel? நாங்கள் அதுல என்ன உணர்வோம்? How do you feel? Weak, tired, your mouth gets dry. பலவீனம், களைத்து போறோம், எங்களுடைய your stomach starts making noises, right? Yeah. Because your body is telling you, I need water. சரீரம் எங்களுக்கு சொல்லுது தண்ணீர் எனக்கு தேவைன்னு. Jesus is telling the Samaritan, இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், if you drink this water from the well, you will still be thirsty. அவர் சொல்றார் அந்த கிணத்துல இருந்து அந்த தண்ணீரை குடிப்பாய் என்றால் உனக்கு தாகம் வரும். But the water that I shall give you, ஆனா நான் உனக்கு தருகிற தண்ணீர் will from you spring like a fountain of water that gives you everlasting life. அது என்ன செய்கிறதுன்னா அது நித்திய ஜீவ காலம் எல்லாம் அது தரும் என்று. And the most important thing is Jesus says, the water that I shall give you, you will never thirst. இயேசு அதுல சொல்றார் நான் தருகிற தண்ணீர் வந்து நீ இனிமே அதுல தாகம் அடைய மாட்டாய். That's amazing. அது அதிசயம். What is he talking about? அதுல என்ன இயேசு சொல்கிறார்? Salvation. ரட்சிப்பை பற்றி சொல்கிறார். His relationship with you. உங்களோட இருக்கிற உணர்வு பார்க்கிறோம். God's word. தேவனுடைய வார்த்தை. You shall never thirst again. நாங்கள் தாகம் அடைய மாட்டோம். Now all of this is good, but I told you that water, just like it gives life, it can also cause destruction. இதெல்லாம் நல்லது. நான் சொன்னதை போல தண்ணீர் வந்து எங்களுக்கு ஜீவனை தர்றது போல. And God has made note to show us all of the different times where water can be dangerous to your life. அதே பொழுதும் இந்த தண்ணீர் வந்து சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆபத்தை கொண்டு வரும். We all know about Noah's flood. நோவாவுடைய Do we have a picture for this? வெள்ளத்தை போல் வெள்ளம் எங்களுக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். In Genesis we can next one. There we go. When everybody thinks of Noah's flood, what do we think about? அக்கல் நோவாவுடைய வெள்ளத்தை பற்றி அவர்கள் யோசிக்குள்ள என்ன கூட யோசிப்பார்கள்? We think about Noah on the boat with all the animals. ஒன்றே அவர்கள் யோசிப்பது என்றால் மிருகங்கள் எல்லாம் நோவாவோடு இருந்தது. Trusting God. தேவனை நம்பிக்கை வைத்தார்கள். Just enjoying life for 40 days. 40 நாட்கள் அவர்கள் வாழ்க்கையை நல்ல அவர்கள் சந்தோஷமாய் அதை என்ஜாய் பண்ணினார்கள். But no one thinks about everybody who didn't get on the boat. ஆனா யாருமே யோசிக்கிறது இல்ல அந்த யார் அதுக்குள் வரையில என்று. What happens when people didn't trust God's word? தேவனுடைய வார்த்தை நம்பிக்கை இல்லாமல் அவர்களுக்கு என்ன நடந்தது? The water killed them. அந்த தண்ணீர் அவர்களை அழித்தது. God used water as a judgment tool. ஆண்டவர் அந்த தண்ணீர் அதுல என்ன காண்பிக்கிறார் என்றால் அது அவர் தீர்ப்பு அந்த இடத்துல காண்கிறார். You and I
cannot manipulate water. You and I cannot make water do different things. நானும் நீங்களும் அந்த தண்ணீர் எடுத்து நாங்கள் அதில் ஒரு மயக்கமான காரியம் இல்லை ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவதற்கு முடியாது. We can only do a couple of things. சில காரியங்கள் அதை நாங்கள் செய்யலாம். I can boil this water. இந்த தண்ணீரை நான் கொதிக்கலாம். And it turns into mist, right? புகையாக அது gas. I can put this in the freezer and it can turn into ice. அது ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்குள்ள ஐஸ் ஆக அது மாறும். That's it. That's all I can do. அது அவ்வளவுதான் நான் செய்யலாம். But God can do so much more with water. ஆனா ஆண்டவர் அதை விட அவர் அதிகமான காரியங்கள் செய்யலாம். We read in the book of Exodus, chapter 14, the story of Moses parting the Red Sea. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் You can read it at home. God uses Moses to split not just a small pond, but an entire sea in half. நாங்கள் பார்க்கிறோம் எப்படி கர்த்தர் மோசேயை பயன்படுத்தி அந்த கடல் பெரிதான ஒரு கடல் எவ்விதமாக பிளக்கச் செய்தார். So we think of what? Moses and the Israelites walking through this dry piece of land, through the ocean, through the sea to the other side. நாங்கள் இதை பார்க்கக்குள்ள நாங்கள் யோசிப்பது உண்டென்றால் மோசேயும் ஜனங்கள் வந்து அவர்கள் எவ்விதமாக அந்த செங்கடலை கடந்து செல்கிறார்கள். Because they trusted God. காரணம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். What we don't think about is what happens to Pharaoh and his army afterwards. ஆனா நாங்கள் ஒன்றை யோசிக்கிறது இல்லைன்னா அவர்களை துரத்தி வந்த பார்வோவின் அவனுடைய சேனையை பற்றி. Because God kills them all. ஏன்னா ஆண்டவர் அவர்களை அழிக்கிறார்கள். God uses water as a tool of destruction. ஆண்டவர் அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார் அவர்களை அழிக்க. When you read God's word, God tells us many times again and again. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கக்குள்ள ஆண்டவர் பேசுகிற ஒரு விஷயம் that you need to trust God. கர்த்தரை நம்ப வேண்டும். Moses trusted God. மோசே கர்த்தரை நம்பினான். Noah trusted God. நோவா கர்த்தரை நம்பினான். You and I are to trust God. நீங்களும் நான் கர்த்தரை நாங்கள் நம்ப வேண்டும். Don't trust yourself. உங்களை நீங்கள் நம்பாதீர்கள். I told you. நான் சொன்னேன். Even if you buy a brand new car, that doesn't mean that car is going to be perfect. நீங்கள் நான் சொன்னது போல் புதிதான ஒரு வாகனம் வாங்கக்குள்ள அது பூர்ணமான வாகனம் இருக்காது. No new car is perfect. அத எந்த பூர்ண அது புதிதான ஒரு வாகனம் வாங்கினாலும் அது பூர்ணமானது அல்ல. It's shiny. It has zero, maybe very low kilometers. It smells new, but I would not trust it 100%. எல்லாவற்றையும் பார்க்கக்குள்ள அது புதிதாக இருக்கும் ஆனா அதில் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. Because when something goes wrong, I still have to go to the dealership. ஒன்று நடக்கக்குள்ள நாங்கள் அந்த டீலர்ஷிப்புக்கு போக வேண்டும். Don't trust your body. உங்களுடைய சரீரத்தில் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. Don't trust the outside world. வெளியில இருக்கின்ற உலகத்தில் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. Don't trust the people that come to you and just run their mouth. அதாவது உங்களை நம்பி வருகிறவர்கள் பேசுகிற காரியங்களை நம்பாதீங்க. Trust your maker. உங்களை படைத்தவர் மேல நம்பிக்கை வைங்க. Trust the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கை வைங்க. I'm talking to a house of believers. Amen. நான் பேசுகிற கூட்டம் தேவனுடைய அதாவது விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள். I believe everybody here has a personal relationship with Jesus. நான் விசுவாசிக்கிற இந்த இடத்தில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் இயேசுவோடு ஒரு ஐக்கியத்தை வைத்திருப்பீர்கள். Do we have any new people in the church today? இந்த இடத்துல நாங்கள் யாராவது புதுசாக இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்களா? Trust in Jesus. இயேசு மேல நம்பிக்கை வைங்க. It's important to listen to your doctor. வைத்தியர் சொல்லுகிற காரியங்கள் மிக முக்கியம் அது ஆலோசனைகளை கேட்பதுக்கு. But even a doctor at the end of the day can't do much. ஆனா அந்த வைத்தியரானவர் அவரால் எல்லாம் செய்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். At the end of the day they still need to acknowledge that they will also have to leave it in the hands of God. அவர்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்க. And so when I tell people, I studied to be a doctor, but I chose not to practice medicine because I loved the science of medicine, but what I hated was seeing people that were sick. உங்களுக்கு தெரியும் நான் படித்தது ஒரு வைத்தியரா வருவதற்கு ஆனாலும் அதை பிராக்டிஸ் பண்ண நான் எடுக்கல காரணம் என்றால் ஜனங்கள் வருத்தத்தோடு வருவதற்கு பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கிறது. And being a believer, I cannot tell everybody. I know that the doctors have said it's all bad news, but you need to trust in God. நான் ஒரு விசுவாசியா இருக்கக்குள்ள டாக்டர் அவர்களிடத்துல இப்படியாக ஒரு வைத்தியர் சொல்லுகிற ஒரு விஷயம் ஒரு கெட்ட ஒரு சாட்சியில நான் ரிப்போர்ட் ஒன்று சொல்லக்குள்ள அந்த இடத்துல என்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொல்ல என் கர்த்தர் செய்வாருண்டு. I can't do that in a hospital. அதான் ஹாஸ்பிடல்ல அது சொல்வதற்கு என்னால முடியாது. I can do it in God's house. தேவனுடைய வீட்டில என்னால சொல்ல முடியும். I can do it outside. வெளியிலும் சொல்ல முடியும். Because
I don't have to worry about the legalities and the hospital employment policies and all that stuff. அந்த இடத்துல ஹாஸ்பிடல்ல இருக்கிற அந்த பாலிசிஸ் அதே மேல் இப்ப நான் அதுல சொன்னதே போல வெளியில என்னால சொல்ல முடியும், அங்க போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. Now one of the coolest things about what God uses water for is when we learn about Jesus walking on water. நாங்கள் பார்த்திருக்கோம் கர்த்தர் அநேக இடத்தில் தண்ணீரை பற்றி பேசுவார். ஒரு அதிசயமான காரியம் என்றால் இயேசு அந்த தண்ணீர் மேல நடக்கிறார். This is a story that we all know. இந்த சம்பவம் எங்களுக்கு நல்லா தெரியும். And I talked about it at this Friday's Bible study. Friday Bible studyல நான் இத பற்றி பேசினேன். I asked everybody then, and I'll ask you again, has anyone here ever walked on water? நான் ஃப்ரைடே கேட்ட கேள்வியும் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, யாராவது இந்த இடத்தில் சொல்ல முடியுமா தண்ணீர் மேல நான் நடந்தேன் என்று? Anybody? யாராவது கரத்து வைத்து காட்டுறீங்களா? Terrence Anna? No. Nobody has ever walked on water. யாரும் இந்த இடத்துல இல்ல எந்த நபர் மனுஷர்கள் தண்ணீர் மேல நடந்தது. But you can float in water. the தண்ணீர்ல நாங்கள் ஃப்ளோட் பண்ண முடியும். Because you have air in your lungs and in your body. காரணம் எங்களுக்குள்ள அந்த சுவாசம் இருக்கிறதுபடினாலே. But you cannot walk on water. ஆனா தண்ணீர் மேல நடக்க அது கொஞ்சம் கஷ்டம். You know there is an animal in God's kingdom that can run across the water? உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு மிருகம் ஒன்று இருக்கு, தண்ணீர் மேல அது ஓட முடியும். Does anyone know what I'm talking about? யாராவது தெரியுமா நான் இந்த மிருகம் பற்றி பேசுறேன்? Caleb, do you know? What is it? It's a lizard. There is a lizard that can run across the water. அதுல நாங்கள் பார்க்கிறோம் அந்த மிருகம் வந்து தண்ணீர் மேல அது ஓட முடியும். It can't walk across the water. தண்ணீர்ல அது நடக்க முடியாது. It will sink. ஏனென்றால் அது அப்படியே மூழ்கி போகும். So outside of that lizard, nobody else can walk across the water. யாராவதும் தண்ணீர் மேல நடக்க முடியாது. God has a lot of deep revelation in this story. ஆண்டவர் இந்த இடத்துல अनेक ரகசியமான வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். I won't go through all of it. நான் அதில் மேல பேச மாட்டேன். But I will tell you this. நான் ஒன்றே சொல்லுவேன். We know that water gives us life. தண்ணீர் எங்களுக்கு ஜீவனை தரும். And we know that water can cause destruction. தண்ணீர் எங்களை அழிவுக்கும் கொண்டு போகும். But above all that, God, who is the maker of all things, can control it. அது விட மேலான ஒரு காரியம், சிருஷ்டித்த தேவன் அது அவர் ஆட்கொள்ள முடியும். Amen. ஆமென். The same God that created the heavens and the earth இந்த தேவன் வானமும் பூமியையும் உண்டாக்கினவர் is the same God that can control the weather. இந்த தேவன் தான் அவர் அந்த இயற்கையை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். It is the same God that can walk on water, that can manipulate the water. இந்த தேவன் தான் கடல் மேல நடந்தவர். This is the same God that you and I worship today. இந்த தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதனை நாங்க அவருக்கு செய்கிறோம். What's amazing in this story is the disciples have already witnessed Jesus do a lot of miracles. ஒரு அதிசயமான காரியம் என்ன, இந்த சீஷர்கள் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். Right before this story, he fed 5,000 men. நாங்கள் இந்த சம்பவத்துக்கு முன்பாக பார்க்கக்குள்ள அவர் 5,000 ஜனங்களுக்கு அவர் அப்பத்தை கொடுக்கிறார். Plus the women and the children. Theologians say the number is much, much higher. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அது விட மேலான ஜனங்கள் கூட்டமாய் இருந்திருக்கும். So these disciples have walked with Jesus, have witnessed the miracles firsthand. இந்த சீஷர்கள் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அந்த அதிசயத்தை. But when they got in that boat and the waves started to hit the boat and the wind started to hit the boat, they got scared. அவர்கள் அந்த படைக்குள் இருக்கக்குள்ள காணப்படுகிறோம் அந்த காற்று அது அலைகள் அது மோதுற நேரம் they started to have fear in their அவர்கள் hearts. பயந்தார்கள். And these are his disciples. இது இயேசுவுடைய சீஷர்கள். What is God telling us this morning? கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் இந்த கால நேரத்தில்? It does not matter what happens in the world. உலகத்துல என்ன நடக்கிறது முக்கியமல்ல. It does not matter what happens in your house, in your community, in your school, in your workplace. உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய வீடு உங்களுடைய என்னென்ன இடத்தில் இருந்தாலும் அதில் என்ன நடக்கிறது என்று அதன் மேல நீங்கள் கவலைப்படாதீங்க. It does not matter what happens in your body. உங்களுடைய சரீரத்தில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. At the end of the day, you must trust in Jesus. அதை விட என்ன மிக முக்கியம் என்றால் தேவன் மேல நம்பிக்கை வையுங்கள். Trust in the maker who created all these things. படைத்தவர் எல்லாவற்றிலும் உருவாக்கினவர் மேல நம்பிக்கை வையுங்கள். Trust that God will restore you. அறிந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இழந்ததை தருவார். Trust that God will heal you. கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார் என்று நம்புங்க. Trust that God will make a way for you. கர்த்தர் ஒரு பாதை உங்களுக்கு உண்டாக்குவார் என்று நம்பிக்கை வையுங்கள். And even if he doesn't do it in your timing, உங்களுடைய நேரத்தில் அது செய்யாமல் இருந்தால் trust him. அவர் மேல நம்பிக்கை வையுங்கள்.
Meditate on God's word. தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். I am spending more and more time reading the Bible now than I ever did. முந்தைய விட நான் இப்ப இந்த காலங்கள் கூட தேவனுடைய வார்த்தையை நான் கூட தியானித்துக் கொண்டிருக்கிறேன். And it's amazing, as I said before, that you need God's word to filter all the nonsense in your life. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த வார்த்தை மிக அதிசயமானது. இந்த வார்த்தை எங்களுக்கு மிக முக்கியம். உலகத்தில் நடக்கின்ற காரியங்களுக்குள் போகாமல் எங்களுடைய மனம் அதை புதிதாக்கும். You know, a lot of people read books, inspirational books or self-help books or these books that tell you how to live a good life. That's the wrong filter. அநேகர்கள் புத்தகத்தை வாசிக்கிறது எப்படியாக நாங்கள் வாழ்க்கையில நல்லா வர வேண்டும் என்று. Some people will go to their group of friends who might not even be saved and get information from them thinking that that's a good filter. That's not a good filter. சிலர் அவர்கள் ரட்சிக்கப்படாத நபர்களிட்ட போய் அவர்கள் கூட ஆலோசனைகள் எடுப்பார்கள் எவ்விதமாக காரியங்கள் செய்வதற்கு. You must have God's word filter your life. ஆனா அதை விட தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. அது உங்களுடைய வாழ்க்கையில அது தேவை. This word is what cleanses your blood. இந்த வார்த்தை தான் உங்களுடைய இரத்தத்தை அது சுத்தமாக்கும். This word is what gives you that hope and restoration. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு நம்பிக்கை தரும். And it's not because it's just a bunch of letters on pages. It's not because of that. It's because we know that this is living word. நாங்கள் அறிந்திருக்கிறோம் இது சாதாரண ஒரு புத்தகம் இல்ல. இந்த புத்தகம் ஜீவனுள்ள புத்தகம். If I asked a handful of you here today, how many of you have read the word of God and can confidently say that God spoke to you through his word? How many hands would go up? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற நேரங்கள் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். Amen. Amen. This is something that we need to tell people about. இதை நாங்கள் அநேகர்களிடம் சொல்ல வேண்டும். They need to know that you can rely on God's word. அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் சார்ந்து இருக்கலாம். And we should also remind them that it is through Jesus alone. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு மட்டும்தான். It is through Jesus alone that you will have that healing, that restoration, and most importantly salvation. நாங்கள் அதில் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு மூலமாக தான் எங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதுவிட மேலான காரியம் ரட்சிப்பும் கிடைக்கும். I told you before, if you don't drink water every day, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் you'll get tired. நாங்கள் களைத்து போவோம். You'll have a headache. எங்களுக்கு சில நேரம் மயக்கம் வரும். You'll get dizzy. மயக்கம் வரும். You'll feel weak. பலவீனமாய் வரும். You won't be able to function. காரியங்கள் எங்களால் செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. You won't be able to go to school, you won't be able to go to work. வேலை இடத்துல பள்ளிக்கூடத்தில் போவதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. You will not be productive. In other words, you will be useless. நாங்கள் அந்த இடத்துல காரியங்கள் செய்யாமல் ஒரு நிலைமை வரும். There are a lot of people walking around the face of this earth useless. அநேகர்கள் இந்த உலகத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஒரு குறிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். Because they don't have God's word. காரணம் தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள இல்ல. They don't have Jesus. இயேசு அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை. The mistake that a lot of people make is when we come and talk to them about the gospel, about the good news, about salvation, they think we're converting them. அநேகர்கள் அவர்கள் தவறாக யோசிக்கிற ஒரு காரியம் என்றால் நாங்கள் சத்தியத்தை சொல்லக்குள்ள அவர்கள் யோசிப்பார்கள் நாங்கள் இவர்களை மாற்றி இந்த இடத்துல கொண்டு வரதான். That is not what we're trying to do. ஆனா அது நாங்கள் செய்வதற்கு வரையில. I'm trying to give you that everlasting life that God promises us. அந்த நித்திய வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார் அதே தான் உங்களுக்கு சொல்வதற்கு நான் வந்தேன். I'm trying to give you water that's better than this. நான் தருகிற தண்ணீர் இதுல இருக்கிற தண்ணீரை விட அது திறமையான ஒரு தண்ணீர். I can look at this person's life and say I can tell that you are thirsty. நான் ஒரு ஆளை பார்த்து சொல்ல முடியும் நீங்கள் தாகம் அடைகிறீர்கள். Because you are struggling. ஏனென்றால் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். You're in pain. வேதனைக்குள் இருக்கிறீர்கள். You're going through hardships. கஷ்டத்துக்குள் போகிறீர்கள். You're going through persecutions. நீங்கள் துன்பத்துல போகிறீர்கள். You're going through trials in your personal life. உபத்திரத்துக்குள் கஷ்டத்துக்குள் போகிறீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். And I'm merely giving you the solution. நான் உங்களுக்கு அந்த பதிலை தருகிறேன். But the problem is a lot of people think that they're smarter than God. ஆனா அநேகர்கள் என்ன யோசிக்கிறதுன்னா அவர்கள் கடவுளை விட அவர்கள் திறமை உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்று. Me, myself and I. அதாவது காண்றோம்டா நான் என்று. They think the whole world revolves around me. சொல்லுவார்கள்னா உலகம் ஓடுகிற பாதை என் மூலமாக தான் என்று. The devil has blinded them. சாத்தான் என்ன செய்திருக்கான்னா அவங்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். He's made them think that they can live a good life on their own terms. You don't need anybody else.
அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் அவர்களுடைய சிந்தனைக்குள் போட்டிருக்கிறான், நீ யாரும் இல்லாமல் நீ நல்ல திறமையாக வாழ முடியும். What they don't realize is they need that living water. ஆனா அவர்களுக்கு அது காரியம் ஒன்று விளங்காது என்றால் அந்த ஜீவனுள்ள தண்ணீர் அவங்களுக்கு தேவை. They need to drink from that well of eternal life. நித்திய வாழ்வை தருகிற அந்த தண்ணீர் இடத்தில் அவர்கள் அதை போக வேண்டும் என்று அறிந்து கொள்ள மாட்டார்கள். Because if they don't, they will die. இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மரித்து போவார்கள். Not just physically, சரீர பகுதியில் மட்டுமல்ல, but spiritually. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிறோம். Hallelujah. Hallelujah. How many of you understood this morning's sermon? இந்த காலை நித்தியத்திலே போய் கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு விளங்கினது? How many of you are thirsty? எத்தனை பேர் தாகமா இருக்கிறீர்கள்? How many of you want more of this everlasting water? எத்தனை பேருக்கு இந்த நித்திய வாழ்வை தருகிற தண்ணீர் மேல தாகமா இருக்கிறீர்கள்? Now the Bible says, taste and see that the Lord is good. வேதம் சொல்கிறது ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்று. It is amazing if you go to the grocery store, this thing, water, is around it's everywhere on this planet. Right? I think 70% of this planet is made of water, right? கடைக்குள் நீங்கள் போவீர்கள் என்றால் இது கூட இந்த தண்ணீர் போத்தல் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். What is silly is that we have to pay for it. ஆனா என்னடா உலகத்துல இது உருவாக்கப்பட்டது படித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஆனா இது வாங்குறதுக்கு நாங்கள் காசு கொடுக்க வேண்டும். How much does water cost? இது செய்யறதுக்கு எவ்வளவு எடுக்கும் காசு? A case of 24 water like this is about $3 I think at Walmart. ஒரு கேஸ் ஒன்று வாங்குறதுன்னா $3 வரும். And that depends on the brand. அந்த பிராண்ட் என்ற பேர் நிமித்தம். There's some very expensive water. Did you know that? கூட விலையேற பெற்ற தண்ணீர்கள் இருக்கிற தெரியுமா உங்களுக்கு? Expensive water. அப்படி எக்ஸ்பென்சிவ் ஆனது. Water is made of H2O. So why is it more expensive? It's the same ingredient. ஏன் அது கூட காசு? This is because it's the foolishness of what of what man has done to blind people of their own logic. காரணம் ஏற்கனவே சொன்னது போல் மனிதர்கள் பாருங்க இப்படியாக ஒரு அந்த அடிமைத்தனத்தில் அந்த அவர்கள் அந்த கண்களை குருடாக்கி செய்தார்கள். Real quickly I'll explain this to you. I studied a case where there was a company, they took regular water that is coming from the mountains because mountain water is cleaner I think. Okay? நான் ஒன்றே ஒரு ஆராய்ச்சி செய்தேன், அதுல நாங்கள் காணப்படுகிறோம்னா அவர்கள் தண்ணீர் வந்து ஒரு மலை மேலே அவர்கள் எடுத்தார்கள். And it's filtered mountain water. அது மலையின் தண்ணீர் என்று அதை எடுத்தார்கள். It's still water. அது தண்ணீர் தான். But they put it in a nice shiny can. ஆனா அவர்கள் அந்த உள்ளுக்கு இருக்க அந்த கேன் வந்து நல்ல பிரகாசமா இருந்தது. Not plastic. பிளாஸ்டிக்ல செய்யல. So on the outside it looks nice. வெளியில பார்க்கக்குள்ள வடிவா இருக்கிறது. It's shiny. நல்ல மிங்குது. And it costs $8. $8 ஒரு ஒன்றை வாங்குறதுக்கு. For one can of H2O. தண்ணி ஒரு கேன் தண்ணி. And people buy it. ஆனா ஆட்கள் வாங்குறாங்க. Why? ஏன்? Foolish. Their eyes are blinded. அவங்களுடைய கண்கள் மூடப்பட்டது அதான். Jesus says, I'm giving you this for free. இயேசு சொல்றார், நான் இது உங்களுக்கு இலவசமாய் தருகிறேன். Not just the physical water. I'm talking about the actual eternal water. நான் என்ன சொல்றேன்னா அந்த நித்திய வாழ்வை தருகிற தண்ணீரை பற்றி தான் பேசுகிறேன். Whether I drink a bottle of $8 water or I drink a bottle of 50 cents water, it is the same water that gives my body nourishment. நான் என்ன தண்ணீர் குடித்தாலும் அதெல்லாம் ஒன்றுதான். அது என்னுடைய சரீரத்துக்கு அது உதவி செய்யும். People think that they have to give something to Jesus, that they have to trade something to God. I have to give up my lifestyle. I have to sacrifice my traditions. I have to give up this and give up that. அநேகர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்பது என்றால் நான் இன்னென்ன காரியங்களை விட வேண்டும், நான் பின்பற்றுகிற காரியங்களை விட வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பது உண்டு. Jesus says, come as you are. இயேசு சொல்றார், நீ இருக்கிற நிலைமையோடு வா. All those things will change once you start drinking the water that Jesus gives you. இயேசு தருகிற தண்ணீரை நீ குடித்துக் கொண்டிருப்பாய் என்றால் எல்லா காரியங்கள் அது தானாக மாறும். So let me ask you all this today. நான் உங்கள்ட்ட கேட்கின்ற ஒரு கேள்வி. We know that water has the power to cleanse you. நாங்கள் பார்த்திருக்கிறோம் தண்ணீர் வந்து எங்களை சுத்தமாக்கும், அதுல வல்லமை இருக்கிறது. We know that water has the power to restore you, to refresh you. அந்த தண்ணீர்ல அது என்ன செய்யும்னா எங்களை புதிதா ரிஃப்ரெஷ் பண்ணும். We also know that water has the power to cause harm and destruction. நாங்கள் பார்த்தோம் அந்த தண்ணீர்ல விதமாக அழிவையும் கொண்டு வரும். We know that when Jesus walked on water and he called Peter out, Peter walked on water too. நாங்கள் பார்க்கிறோம் இயேசு பேதுருவை கூப்பிட்டு பேதுரு தண்ணீர்ல நடந்தார். But when he started to fear and started to have doubt, what happened to Peter? He sank. அவனுக்கு எப்ப அந்த பயமும் சந்தேகம் வந்ததோ அந்த இடத்துல காணப்படுகிறோம், அந்த இடத்துல அவன் விழுகிறான். So I will ask you this. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், will you continually, daily drink from the well of eternal life? நான் கேட்கின்ற ஒரு கேள்வி என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும்
இல்ல கொடுக்கப்படுகிற அந்த நித்திய வாழ்வின் தண்ணீரை நீங்கள் குடிப்பீர்களா? Or will you die from a spiritual thirst? இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய அந்த அந்த தாகத்தோடு நீங்கள் அந்த மரிக்கிற நிலைமைக்கு போவீர்களா? Right now it is springtime. Right? I think it's spring. ஸ்பிரிங் காலம்க்கு நாங்கள் வந்து So we're going to see a lot of rain, கூட மலைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். which will melt all this useless ice and snow. And we always say that April showers bring May flowers. நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அந்த மழை பெய்கிற காலங்கள் வருகிற அந்த மே மாசியில அது கூட எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். Because fresh water gives life. It gives restoration. சொன்னது போல அந்த தண்ணீர்ல நாங்கள் அதுல ஜீவனை பார்க்கலாம். That's what we want in Jesus. அதுல தான் எங்களுக்கு தேவை இயேசுவிடத்தில். That's what we want for others through Jesus. மற்றவர்களுக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Because the Bible says, "Come, all of you who are thirsty, come to the waters." You can read that in Isaiah 55. ஏசாயா 51ஆம் அதிகாரம். Because ultimately, the Bible, from what it teaches us, we know that without water, the body dies. It's okay. You don't have to read that. Okay. Without water, the body dies. தண்ணீர் இல்லாமல் எங்களுடைய சரீரம் அதில் மரணம் அடையும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. But more importantly, without Jesus, your soul and spirit dies. என்னென்றால் இயேசு இல்லாமல் எங்களுடைய ஆத்மா ஆவி மரணம் அடையும். Hallelujah. 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 How many of you receive God's word எத்தனை today? பேர் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொண்டீர்கள்? God is good. Amen. கர்த்தர் நல்லவர். We worship an amazing God who loves every single one of us. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மிக அன்புள்ள தேவன், எங்கள் மேல அன்பு வைக்கிறவர். He is a God that wants the best for us. அவர் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் திறமையானது செய்வதற்கு விரும்புகிறவர். He isn't a God that says you won't go through hardships and trials. You will go through hardships and trials. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் துன்பங்கள் கஷ்டத்துக்குள் உபத்திரங்களுக்குள் போவோம். But he will be there with you. ஆனால் அவர் எங்களோடு இருப்பார். He was watching. If you read the Bible, it's really interesting. When the disciples were on that boat crossing the Sea of Galilee, Jesus was watching the whole time. நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்கள் இயேசுடைய சீசர்கள் அந்த இடத்தில் கலிலியா கடல் அவர்கள் பிரயாசம் செய்கிற நேரத்தில் இயேசு அந்த இடத்தில் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். Jesus was on the mountain praying to the Father. இயேசு அந்த இடத்தில் அந்த மலையில அவர் இருந்து பிதாவை நோக்கி அவர் அந்த இடத்தில் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். And he saw the storm, he saw the winds, he saw the boat getting smashed left and right. இயேசு அதை பார்த்திருக்கார். விதமாக அந்த அலைகளும் அந்த இடத்தில் வந்த புயல் எல்லாம் அந்த படையை அடித்து கொண்டிருந்தது. And from the top of the mountain he could have stopped all of that. இயேசு இருக்கிற அந்த மலை அந்த இடத்துல அவர் அதெல்லாம் நிப்பாட்டி இருக்கலாம். But he didn't. ஆனா அது செய்யல. So I'll tell you this, even in your own life. நான் சொல்ல ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில You already know that this is living word. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இது ஜீவனுள்ள வார்த்தை. Do not let anyone pull you away from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எந்த நபராகக்கு இடம் கொடுக்காதீர்கள், அதை உங்களை அதில் இருந்து வெளியில இல்லனா உங்களை இழுத்துக் கொள்வதற்கு. I said this before, trust in the Lord with all your heart. நான் சொன்னது போல கர்த்தர் மேல முழுவதை நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். Do not trust man. மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்காதீர்கள். And when those hard times come in your life, கஷ்டமான காரியங்கள் வாழ்க்கையில வருகிற நேரம், know that Jesus is still watching you through it. இயேசு அவர் உங்களை அந்த இடத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Real quickly, I'll tell you this last part. When the disciples were crossing the Sea of Galilee, Jesus told them before, after feeding the 5,000, he said, "You guys go ahead, and I'll come." நான் உங்களுக்கு அதை சுருக்கமாக சொல்றேன். இயேசு அந்த இடத்தில் அவர் சீஷர்கள்ட்ட சொல்றார், அக்கறையில போங்கள், அந்த இடத்துக்கு போங்கள் என்று தான் சொன்னார். Jesus was going to send the rest of the multitudes away, go up and pray to the Father, and he was going to join them on the other side. That plan never changed. இயேசு என்ன இதில் சொன்னாருன்னா, அந்த ஜனங்கள் முதல் அவர் போஷித்த நேரத்தில் அவர்களை அனுப்பி அவர் இப்ப பிதாவோட நேரங்களை செலுத்துகிறார். ஆனா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் அந்த இடத்தில் உங்களை சந்திப்பேன் என்று. அந்த மாறையில, which means God had already planned for the disciples to go to the other side. அதுல என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் ஏற்கனவே திட்டத்தை வைத்திருக்கிறார். God did not plan for the disciples to sink in the water. ஆண்டவர் திட்டத்தை போடையில அவர்கள் அந்த இடத்தில் மரணம் சந்திக்க. The disciples went through a hard time going through the Sea of Galilee.
அந்த கலிலேயாவின் கடல் இடத்தில் பார்க்கிறோம் என்றால் இந்த சீஷர்கள் கஷ்டத்துக்குள் பிரயாசித்தார்கள். But God already said, Jesus said, go to the other side, I will meet you there. இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் அக்கறையில போங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன் என்று. So even in your own life today, அதே பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் you might be going through a hard time. ஒரு கஷ்டத்துக்குள் போயிருக்கலாம். You might be going through a personal difficulty. உங்களுக்கு ஒரு கஷ்டம், சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா It can இருக்கலாம். be anything. என்ன காரியம் இருந்தாலும் God is still going to meet you on the other side. இயேசு உங்களை அக்கறையிலே சந்திப்பார். You may go through it, but He's still going to be there to meet you on the other side. நீங்கள் அதுக்குள் போவீர்கள், ஆனா இயேசு அந்த இடத்தில் இருப்பார், உங்களுக்காக காத்திருப்பார். And if it's too much for you to bear, if it's too much for you to tolerate, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அது மிக வேதனையா இருந்தாலும், when Jesus walked across the water, His plan was never to stop and see the disciples. If you read scripture, it says He intended to pass them by. அதுல பார்க்கிறோம்னா இயேசு அந்த இடத்தில் நின்று அது நிப்பாட்டினது என்றல்ல, நாங்கள் பார்க்கிறோம் அவர் அந்த இடத்தில் கடந்து செல்லுகிறார் என்று சத்திய வார்த்தையில காணப்படுகிறோம். One of the only reasons He stopped is because He noticed how fearful they were. ஒரு காரணமே அவர் அந்த இடத்தில் நின்றார் என்றால் அவ்வளவுக்கு இவர்கள் பயந்தாங்க. Their faith was beginning to shake. அவருடைய விசுவாசம் அசையுது. And these were Jesus' closest. இது இயேசுவோடு மிக நெருங்கியவர்கள். So even in your own life, when you are going through those hardships, அதேபோல உங்களுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டத்துக்குள் நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள், and you're asking God, where are you, or why aren't I getting an answer, why aren't you bringing me out of this? நீங்கள் கேட்கலாம், தேவரே நீர் எங்கே இருக்கிறீர், ஏன் இந்த இடத்துல இந்த சூழ்நிலை மாறையில, ஏன் என்னை இந்த காரியத்துல என்னை வெளியில கொண்டு வரையில என்று. God is still there with you. ஆனா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். He will walk alongside you அவர் உங்கள் பாதைப்படியில நடந்து வருகிறார் and bring you to the other side. அக்கறையில உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். Amen. ஆமென். Amen. Why don't we stand together? நாங்க யாவரும் இந்த நேரத்தில் எழும்பி நிற்போம். Let's thank God for His word. கர்த்தருக்கு நன்றி சொல்ல அவருடைய வார்த்தை. As we commit this into prayer, we ask, O Holy Father, that you would use your scriptures to constantly remind us. நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணக்குள்ள நாங்கள் கேட்போம், கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின் மூலமா எங்களோட தொடர்ந்து பேசும். I'm going to ask you to just raise your voices and your hands to the heavens. நான் இந்த நேரத்தில் உங்களுடைய கேட்கிறேன், கரங்களை உயர்த்தி உங்களுடைய குரல்களை உயர்த்துங்கள். And let's just give thanks to God this morning. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காலை நேரத்தில். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வேளையில கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வசனம் எங்களுக்கு இருக்கிறது, அவர் எங்களுக்கு இருக்கிறார், அவர் எங்களை வழி நடத்துவார், தாங்குவார். எவ்வளவு கஷ்டங்களுக்கூடாக போனாலும், எத்தனை பிரச்சனைகளுக்கூடாக போனாலும் கர்த்தர் எங்களை ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார், அமிழ்ந்து போக விடவே மாட்டார். எங்களை தூக்கி எடுக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். இந்த இரவு, இந்த மத்தியான நேரத்தில் எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம், கஷ்டங்களுக்கூடாக போய்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு பதில் தரவில்லையே என்று யோசிச்சு கொண்டிருக்கலாம், இதை எப்படி நான் தீர்ப்பேன் என்று யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தை கூடாக பேசியிருக்கிறார். நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன், உனக்கு அற்புதத்தை செய்வேன், உனக்கு ஜீவனை தருவேன். அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த இரவு, இந்த மத்தியான வேளையில் எங்களோடு இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் வேளையில் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் யாராலும் இருந்தால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் போகிற பாதை மற்றவர்களுக்கு தெரியாது, அல்லாட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம் தெரியும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எனக்கு ஜெபம் வேணும் என்று கேட்கிறவர்கள் யாராலும் இருந்தால் உங்களோட கரத்தை உயர்த்துங்கள், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அநேக கரங்கள் உயர்த்தப்படுகிறது. கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு பதில் தர வல்லவராயிருக்கிறார். அவரை அறியாமல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டாது. அவர் எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். இயேசு எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில் நாங்கள் ஒடுங்கி போகாதபடி எங்களை காத்து கொள்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். பிதாவே, இந்த நேரத்திலேயும் கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டங்களுக்கூடாக போகிறார்கள். அவர்கள் சில வேளைகளை பிழிந்து அங்கே அவர்களுடைய ஜீவனே போகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த மத்தியான வேளையில் நீங்கள் அவர்களோடு பேசி, திகியாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன், என்னுடைய வார்த்தை உனக்கு ஜீவனை கொடுக்கும். இந்த கால வேளையில் கேட்ட வசனம் உன்னை பலப்படுத்துகிறது. நீ எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவாய்.
நீ நிச்சயமாகவே இந்த கால வேளையில உன்னுடைய கஷ்டங்கள்ல இருந்து உன்னை நான் விடுதலை செய்வேன் என்று சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு மக்கள் இப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபளிப்பதற்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்கள், இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இவர்களுக்கு இருக்கிற வேதனைகள், இவருடைய தேவைகள் எல்லாம் இப்பொழுது அதிசயமான முறையில், அற்புதமான முறையில் இவர்களுக்கு விடுதலை கிடைப்பதாக இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இருளா இருக்கிறது வெளிச்சமாக மாறுவதாக ஒரு வெளிச்சத்தை கண்டு கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால இவர்கள் மடிந்து போக மாட்டார்கள், உயிரோடு சாட்சி பகிர்வார்கள் என்பதை அறிக்கையிடுகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இந்த நாளிலும் வர முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். தூரமான இடங்களுக்கு போயிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்றபடி நீங்க பதில் கொடுத்து ஆசீர்வதித்து தாங்கி வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென்.